ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நியூ பிசினஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு 300 முதல்ல ஒரு 500 சீட் வந்து கண்டிப்பாக பேக் செய்யலாமுங்க. ஒரு 300 சீட் பேக் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 45 ரூபாய்க்கு வந்து மூலப்பொருள் வந்து தேவைப்படுது. ஒரு 13,500 மாதத்தில் ஒரு மூலப்பொருள் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 48,000 கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 61,500 இனிஷியலாக இன்னும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர்பான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமுங்க. சீட் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா செலவு வந்து மூலப்பொருள் ஆகுது. அதே மாதிரி அவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிற சீட் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபாய்ங்க. இது வந்து பியூர் அண்ட் பியூரில் பார்த்தீங்கன்னா பைபேக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி வந்து பற்றி பேச போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து வர்ற சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து விரைவில் வந்து சேர்ந்துட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ப்ராட்காஸ்ட்.com அப்படின்னு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது லிங்க் வந்து கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் ஒரு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற அருமையான சூப்பரான பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேர்டிங் டாக்குமெண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிளாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஆர்டிகல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் பேடை வந்து எப்படி ரெடி பண்ணி அதை எப்படி ஒரு பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டியாக சேல்ஸ் பண்ணலாம், அதேமாதிரி ரா மெட்டீரியல் டீட்டெயில்ஸு, இப்போ என்ன ப்ராஃபிட் டீட்டெயில்ஸு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, குளோபல் லெவலில் வந்து கியூஸ் எப்படி இருக்குது, அது எப்படி வந்து அந்த பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்க்ரப் பேட் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து பைபேக் பண்ணுற காண்டாக்ட் நம்பர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், மிஷினரி வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, ஸ்க்ரோல் பார்லையும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி அவங்க கால் பண்ணி பேசி பாருங்கள். அதே மாதிரி என்னென்ன பேசிக்கான ரெக்யர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து க்ரீன் ஸ்க்ரப்பர் பேட் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க, பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் பேக்கிங் பாக்ஸ், பிளிஸ்டர் பேஸ்டிங் மெஷினரி பாக்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. காண்டாக்ட் டீடைல்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த மெஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 70,000 ரூபா கண்டிப்பாக வருதுங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 5,000 ஒரு 7,000 ரூபா இருந்துச்சுன்னா போது. அதே மாதிரி நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான குட் ப்ராஃபிட்டான மெத்தடாலஜி அந்த ப்ராஃபிட் வந்து. அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து 10,000 15 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. ஒரு பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியே சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 15 ரூபா கிடைக்கும். 6 பேக் 7 பேக் உள்ள ஸ்க்ரப்பு வந்து பேக்கிங்னா ஒரு பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா 100 ரூபாய்னு சேல்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பர்பான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சிங்கிள் பேக்கிங்கில் விற்றீங்கன்னா பெருசாக வந்து ஸ்க்ரப் வந்து போகாது. அதே மாதிரி 5 ஸ்க்ரப்பு 10 ஸ்க்ரப்பு அப்படிலாம் பேக் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து 100 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்ட்டு அப்படி உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்கன்னா எங்களோட புது ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங் பண்ணுறதோட காம்போ ஆஃபரில் பண்ணிங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரே ஒரு மெஷினரியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் வித் சிங்கிள் மெஷினரி தான் ஃபஸ்ட் அட்வைஸ் வந்து அதுதானுங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் டேஸில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமமான லேபர்ஸ் வச்சுட்டு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீட்டைல் ஷாப்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கொடுத்தீங்கன்னா அவங்க சாம்பிள் பேக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன நிறை குறைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாம்பிள் பேக்கேஜ் எல்லாம் கொடுத்து வந்து பக்காவாக ரெடி பண்ணிக்கங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசிங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட பைபேக் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 300 சீட் ரெடி பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் சீட் வந்து ஒரு சீட் 8 ரூபாய்க்கு போகுதுங்க. மேனுவல் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 வருது. அந்த 48,000 நீங்கள் கண்டிப்பாக பியர் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் இனிஷியல் டேஸில். இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட 48,000 வருதுங்க. ஸ்க்ரப்பர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா வருது. ஸ்க்ரப்பர் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 60 பைசா வருது. ஸ்டீல்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி வந்து 236 ரூபாய்க்கு பைபேக் எடுக்கிறாங்க. இது வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறது க்ரீன் கலர் ஸ்க்ரப் பேடு, அந்த பஞ்சு மாதிரி இருக்குமில்ல அந்த ஸ்க்ரப்புங்க. ஒரு சீட்டில் 12 ஸ்க்ரப் பேக்கிங் வந்து செய்யணும். அதே மாதிரி ஒரு சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 12 ஸ்க்ரப்பர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் 2 ரூபா 36 பைசான்னு போட்டால் 28 ரூபா 32 பைசா வரும். அதே மாதிரி பிளாஸ்டிக் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 60 பைசான்னு போட்டால் 12க்கு 7 ரூபா 20 பைசா வரும். ஒரு சீட் வந்து கண்டிப்பாக செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து 45 ரூபா கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஒரு சீட் பேக்கிங் மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு பேக்கிங் செலவாகும். அதெல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு சீட்டுக்கு 10 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஒரு சீட் வந்து பேக் பண்ணி 12 ஸ்க்ரப் இருக்கிற சீட் வந்து பிளஸ்டர் பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்கன்னா 55 ரூபாய்க்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. 10 ரூபா வந்து கிடைக்குது ஒரு சீட்டுக்கு. 10 ரூபா கிடைக்குதுன்னா தினசரி நீங்கள் வந்து ஒரு 300 சீட்லேருந்து 500 சீட் பண்ணலாங்க. 300 சீட் 500 சீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம்
மினிமமான ப்ராஃபிட் 3000 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு லேபர் வச்சு பண்ணிங்கனாலுமே லேபருக்கு ஒரு 500 ரூபா சம்பளம் போட்டாலும் 30 நாளைக்கு 5000 ரூபா தான் ஆகுது. அதேமாதிரி உங்களுக்கு வந்து 3000 ரூபா கிடைக்குதுன்னா 90000 ரூபா கிடைக்கும் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா. ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் விட்டாலுமே பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட் 70000 80,000 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 5000 ரூபா சம்பளமே போட்டாலும் உங்களுக்கு வந்து மினிமமான ப்ராஃபிட் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தொழிலில் வந்து வீட்டில் வந்து யாராச்சும் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்டு தான் இருக்கணும்னு எனக்கு கிடையாது. எம்ப்ளாய்டு பர்சன்ஸும் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கோ வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அது கூட ஏடனே அந்த பிஸ்னஸ் சேர்த்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து பெருசாக டைம் பண்ண போகிறது கிடையாது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி அக்ரிமெண்ட் வந்து ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 300 சீட்ஸுக்கு மேலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி பார்த்தீங்கன்னா 5 நாள் ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு 1500 ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா 1500 ஸ்க்ரப்பர் கொண்டு என்ன 10 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டு பைபேக்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா 61,500 இருந்துச்சுன்னா நேரில் வந்து பணத்தை செலுத்தி வாங்கிக்கலாம். இல்லைனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணம் பேங்க் அக்கௌண்ட் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. கூகுள் பே இருக்குது, எல்லா டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு சொன்னீங்கன்னா இல்லை நேரில் போய் பார்க்கணுன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவரில் வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க எப்படி வந்து பிளிஸ்டர் பேக்கிங் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த பண்ணி முடிச்சுட்டு அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ட்ரைனிங் எல்லாம் டோட்டலி ஃப்ரீ தான். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு மிஷினரி பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து கொரியர் சார்ஜஸ் நீங்கள் அனுப்புகிற ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் கொரியர் சார்ஜஸ் பே பண்ணிடணும். அவங்க அனுப்புகிற ப்ராடக்ட்ஸுக்கு ரா மெட்டீரியல்ஸ்க்குலாம் அவங்க வந்து கொரியர் சார்ஜஸ் பே பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பிரேக் ஈவன் ஆயிரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி வந்து சொந்தமாக நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்படி இல்லை சொந்தமாகவும் பண்ணலாம். இல்லாட்டி ஏடான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மிஷினரி 3 மிஷினரி வச்சு பண்ணுறேன்னா பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்ககிட்ட பண்ணலாம். சொந்தமாக பண்ணிங்கன்னா ஒரு 4 காசு அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து நீங்களே எடுத்துக்க போகிறீங்க மார்க்கெட்டிங். அது மாதிரி அதே மாதிரி அவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட தான் பைபேக் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டுக்கும் நீங்கள் வந்து வெளியில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டிங் பண்ணி. இப்போ அவரில் 50% பிரிச்சுக்கலாம். பாதி வந்து உங்களுக்கு வந்து இந்த கம்பெனிக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணிடலாம். அதே மாதிரி மீதி வந்து குமரி என்டர்பிரைஸஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சொந்தமாக மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். உங்கள் திறமையை பொறுத்தது. அது வந்து அவங்களோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு நாகர்கோவில் இருக்குது. நாகர்கோவிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு குயிக்காக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் குயிக்காக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடக்கிற தூரத்தில் அவங்க கம்பெனி இருக்குங்க. அதே மாதிரி கீழே அவங்க ஃபோன் நம்பர்ஸு கான்டாக்ட் நம்பர்ஸு எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு ஆலோசனை பண்ணிக்கங்க. ஆலோசனை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் பிளிஸ்டர் பேக்கிங் பிஸ்னஸ் யாராச்சும் பண்ணுறாங்களா, இல்லை மசாலா பேக்கெட்ஸ் பேக் பண்ணுவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பரே பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சின்ன கடலைப்பருப்பு முந்திரி உளுந்து அப்படின்ட்டு நிறைய பேக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கிரைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த பிஸ்னஸ் பற்றி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பர் பேக்கிங் அப்படின்ட்டு எடுக்க சொல்லலை. இந்த பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, மக்கள் வந்து எப்படி கஸ்டமர்ஸ் எப்படி பண்ணுறது, என்னென்ன சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிளான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்ககிட்ட ஐ திங்க் இன்றைக்கி சப்பர் பேன் மேக்கிங்கு அதே மாதிரி இந்த பைபேக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பர் பாடம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் பாடம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய், பை.